நம்மளது வந்து ரொம்ப வெப்பமான பிரதேசம். அந்த மாதிரி ரொம்ப ஹாட் சீசனில் இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ரொம்ப சர்வைவ் ஆகாது. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் அந்த சீதோஷ்ண நிலை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ப்ளசண்ட்டாக இருக்கிற டைமில் அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்துக்குமே மல்டிப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதே ரொம்ப குளிர் பிரதேசங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப குளிராக இருக்கிற பிரதேசங்களில் ரொம்ப இந்த டைமில் பனி உறைஞ்சி போயிருக்கும், ஐஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்னோலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற டைமில் ரொம்ப இந்த இன்ஃபெக்ஷன் அதிகம் வராது. ஆனால் நம்ம ஊரில் இந்த டைமில் அதிகமாக வரும். ஏன்னா அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஈஸியாக மல்டிப்ளை ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் ப்ரொடெக்டட் வாட்டர், அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடிக்கணும். அது வந்து ரொம்ப பேசிக். அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கோல்டோ இல்லை தொண்டை வலியோ இருந்தால் கூட்டங்களுக்கு போகிறத தவிர்க்கலாம். மற்றவங்களுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணதை அவாய்ட் பண்ணலாம்.